நாங்கள் திருப்பூர் மத்திய மாவட்டம் பல்லடம் கிழக்கொண்டியிலிருந்து வரோங்க. எங்கள் ஒன்றிய செயலாளர் பல்லடம் கிழக்கொண்டிய திமுக செயலாளர் நா. சோமசுந்தரம் அவர்கள் எங்களுக்கு வந்து மாநாட்டவருக்கு பெரிய உதவி புரிஞ்சார். இந்த மாநாட்டுக்கு வந்தோம். வருண பகவானே சிறப்பாக வரவேற்பு கொடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு சேர் உடையில் எதுவும் நடக்கலை. சிறந்த ஒரு 75 ஆண்டு கால கட்சிக்கு உண்டான மாநாடு இந்த மாநாடு. அதுக்குண்டான உதாரணம் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். எந்த ஒரு வேலூர் மாவட்டம் குடியாத்தோ நகரம் மாவட்ட நெசவாணி அமைப்பாளர் வா. விஜயகுமார் தலைவருடைய ஆணைக்கு இணங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலர் ஏபி நந்தகுமார் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நாங்கள் இங்கே வந்தோம். சிறப்பான முறையில் இந்த மாநாடு சாட்சி. எந்த அணில் குஞ்சுகள் வந்தாலும் எங்களை திராவிட முன்னேற்ற கழகம் 2026 236 தொகுதிகளும் வெற்றி பெறும். சின்னவர் உடைய வேண்டுகோள், எங்கள் ஆட்சி தொடரும் தொடரும் தொடரும். நன்றி, வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் சசிகுமார். இந்த தடவை தளபதியானுடைய ஆட்சியின் சாதனைகள் நிறைய மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செஞ்சுருக்காரு. சொன்னதை விட சொல்லாத திட்டங்களை அதிகமாக மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அதனால் பெண்கள், மாணவர்கள், இளைஞர் என அனைத்து தரப்பு மக்களும் அருமையாக இந்த ஆட்சி சீரும் சிறப்புமாக இருக்குதுங்கிறாங்க. அதனால் வரும் 2026 தேர்தலில் 200 தொகுதி தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 234 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்குங்கிறது எங்களுடைய கணிப்பு. அதை முன்னோக்கி தான் நாங்கள் எங்களுடைய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த பாகுபாடும் இல்லை. 200க்கு 234க்கு 234 ஜெயிப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாசலம் நகரத்திலே வந்துட்டுருக்கோம். எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு சி. கணேசன் அவர்கள், நான் தொழிலாளருடைய மாவட்ட அமைப்பாளர் இருக்கிறேன். இங்கே திரு ஆட்டோ பாண்டியன் அவர்கள் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறார். பரமசிவம் எல்லாம் ஒரே ஊரில் நாங்கள் விருதாசலத்துக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே எங்களுடைய மாமனார் திரு மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த முப்பெரு விழா இதனால் வரையிலும் இப்பேற்பட்ட முப்பெரு விழா நடந்ததில்லை. ஆனால் இப்போது இந்த அடவிடாத பெய்த மழையிலும் தொண்டர்கள் மத்தியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சீரிய பேச்சியின் மக்கள் அனைவரும் இந்த மழையை கூட பார்க்காம ஆங்காங்கே கூட்டமாக இருந்து பேச்சை கேட்டாங்க. இருந்தும் வருகின்ற 2026 ஆண்டில் நடக்க இருக்கும் பொது தேர்தலில் 200 தொகுதிக்கும் மேல் வென்று புதிய வரலாறு படைப்பார் என்று இந்த முப்பெரு விழாவே அதுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது. மேலும் இந்த மழையிலும் பெண்களுடைய கூட்டம், மகளிருடைய கூட்டம் மிக அதிகமாக இதில் கலந்து கொண்டாங்க. எனவே மற்ற எந்த எதிர்க்கட்சிகளும் சொல்லும் பொய் புரட்டலுக்கும் ஆளாகாமல் தமிழக மக்கள் அனைவரும் தளபதி பக்கமே இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த முப்பெரு விழாவே சாட்சியாக அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் ஐயத்தேவன் வடக்கு ஒன்றிய கிளை செயலாளர். தளபதியார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எங்கள் பஸ்ஸிலேயே எங்களை யாரும் கூட்டிகிட்டு வரவில்லை. நாங்கள் எங்கள் சொந்த காசியில் நாங்கள் பஸ்ஸில் இங்கே கரூர் இந்த கூட்டத்தை கண்டு போகிறோம். 200 தொகுதி அவருக்கு 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம். திருப்பூர்லேருந்து வரேங்கண்ணா. திருப்பூர் மாவட்டங்கண்ணா. BLE 2ங்க. திருப்பூர் தெற்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட தளபதியோட ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு. அதனால் பெண்கள் முக்கியமாக தளபதியோட ஆட்சி தான் 2026 நிரந்தரமாக தளபதி தான் ஆளணுங்கிறது நம்மளுடைய தேர்தலில் அந்த ஓட்டு மூலிமா நம்ம கண்டிப்பாக வர்ற வெற்றி இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குங்க. தளபதியோட 2026 தமிழ்நாட்டினுடைய வெற்றி இந்த உலகத்திலேயே எந்த கழகமும் பெற்றாத வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பொதுமக்களால் வாக்களித்து பெரும்பான்மையான அதிக இடங்களில் செய்ச்சுங்க. கழகத்தோட நிரந்தர ஆட்சி என்றைக்குமே தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்குங்கிறதுக்கு இந்த முப்பெரும் விழா மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க. உழைச்சிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து வந்த கூட்டம் ஒரு கூட்டம் கூட குறையல. இந்த கொட்டு மலையிலையும் இவ்வளோ தூரம் நின்று நாங்கள் கட்சிக்காக உழைப்போம். 2026
சரித்திரம் படைப்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. திமுக வெல்லும், திமுகவை தலைகுனிய விட மாட்டோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். என்றும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக உறுதுணையாக இருப்போம். நன்றி. மதுரை புறநகர் வடக்கு மாவட்டம். மாவட்ட செயலாளர் வந்து திரு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாவட்டம். அவரோட கட்டளை கீழே நாங்கள் எப்பயுமே தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கோம். அதே மாதிரி இங்கே கரூரில் வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் நடத்துகிறது எழுச்சிமிகு பொதுக்கூட்டமாக இருக்குது. இது 30 விழா கூட்டம் இல்லை, இது மாபெரும் எழுச்சி மாநாடு. இது கண்டிப்பாக வந்து எப்பயுமே திருச்சியிலேயும் திருப்பு முனையாக இருக்கும், கரூர்லேயும் திருப்பு முனையாக இருக்கும். இந்த இதில் 2026 எலெக்ஷனில் அதே மாதிரி இந்த டிவிக்கேன்னு சொல்லி தவிக்கிட்டே திரியிறாங்க. எல்லா சேரும் உடஞ்சி போய் கிடக்குது. அவங்க மாநாட்டில் ஏதாவது ஒரு சேர் உடஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ பெரிய மலையிலையும் ஒரு தொண்டர்கள் கூட வெளியேறல. தலைவர் பேசுகிற வரைக்கும் நிற்கிறாங்க. இதுதான் வந்து கொள்கைக்கும் சும்மா வந்து டான்ஸ் ஆடுற த்ரிஷா வச்சு டான்ஸ் ஆடுறதுக்கு வர்ற கூட்டத்துக்கும் இருக்க வித்தியாசம். தமிழ்நாடு என்றுமே போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடுறதுக்கு திமுக தான் என்றைக்குமே நிற்கும். அதிமுகவோ எடப்பாடியோலாம் நிற்க மாட்டாங்க. அவங்க பூரா வந்து காவி வேட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற கயவர்கள் தான். கலைஞர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வெல்லும். நான் அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் மு. சூர்யா. மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களின் தலைமையில் இந்த 30 விழாவில் கலந்து கொண்டதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது 30 விழா அல்ல, இது அடுத்த 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான இந்த 30 விழாவை மாநாடு போல் நடத்திய அண்ணன் குங்குமண்ட தளபதி செந்தில் பாலாஜி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அரியலூர் மாவட்டம், அரியலூர் தெற்கு ஒன்றிய ஓரியூர் கிராமம். என் பேர் சுரேஷ். இன்றைக்கி கொட்டுமலையிலையும் தமிழ்நாடு உலகம் போற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க கொட்டுமலையில் சந்தித்து விட்டோம். தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்த ஒரு முதல்வர் நேற்று இன்றும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அதில் தந்தை இருந்தவர்களுக்கு 18 வயது வரை 2000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறார். அதனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அரியலூர் மாவட்ட சார்பாக 30 விழாவில் கலந்து கொண்டதுக்கு பெருமை அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் வடக்கு பகுதி சார்பாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அமைச்சர் P.K. சேகர் பாபு அவர்களின் ஆலோசனைப்படியும், அம்பத்தூர் வடக்கு பகுதி செயலாளர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு ஜோசப் சாமுவேல் MLA அவர்களின் ஆலோசனைப்படியும், 85வது வட்டக்கழக செயலர் அண்ணன் திரு தா. கண்ணபிரான் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும், சென்னையில் இருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லை என்று கரூரில் நடக்கும் முப்பெரும் விழாவிற்கு கலந்து கொண்டே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நம் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை காண இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் காண நாங்கள் மழை வந்தாலும் பரவாயில்லை என்று அடிக்கும் மழையிலும் தலைவர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் சந்திக்க வந்திருக்கிறோம். கரூரில் நடக்கும் முப்பெரும் விழா வெற்றி வெற்றி வெற்றி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வாசலி ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி. மிகச்சிறந்த ஏற்பாடு. நமது கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் குறிப்பிட்டது போல இதுவரை நடந்த ஒப்பர விழாக்களிலேயே இவ்வளவு பெரிய விழா எங்கும் நடைபெறவில்லை. அவ்வளவு மிக சிறப்பான ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை பார்க்கறதுக்காகவே தமிழ்நாடு முழுவதும் கழக தோழர்கள் மாபெரும் படையெடுத்து வந்திருக்காங்க. இயற்கை இவ்வளவு இடர்பாடு செஞ்சாங்க கூட பல்வேறு சங்கடங்களுக்கு இடையில 5 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. வண்டி வாகனம் நிப்பாட்டிட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் காலையில் வர வந்துட்டாங்க. இப்போ தான் மழை வந்திருக்கு. உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்பாடு, மிகச்சிறந்த உரை. இன்னும் இந்த கொட்டு மழையிலும் தலைவருடைய உரையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் காத்திருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநாடு நிச்சயமாக இந்த கழகத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருக்கும். சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கழகத்தில் அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் நீலமலை கிளைய செயலாளர், மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர், நீலமலை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அசோகன். இன்றைக்கு நடக்கின்ற இந்தியாவிலே ஒரு திராவிட கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம் நிறைவேறுகின்ற இந்த பொன்விழா ஆண்டு கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற
இந்த முப்பொரு விழா மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடியாமல் மலையடித்தாலும் விடாமல் மாவட்ட மாநாடு போல இந்த கரூர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களால், தந்தை பெரியார் அவர்களால், முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி அவர்கள் தலைமையிலே சீரோடு சிறப்போடும் ஈட்டி முனைகளை தீட்டி வருகின்ற இளைஞர் படை பட்டாளத்தின் இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரு விழா கரூர் மாவட்ட கழகத்திலே மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொண்டர்களும், நோயர்களும், பெரியோர்களும், சிறியோர்களும் மிக சிறப்பாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டு பணிகளிலே பத்திரிகையாளர்களும் காவல்துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த மாநாட்டிற்கு நல்லதொரு பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு அதனாலதான் திராவிடத்தை தூக்கி பிடிச்சி உழைச்சவர்களுக்கு மரியாதை செஞ்சு நாள் விழா தந்தை பெரியார் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக திராவிட முன்னேற்ற 2026 தலைவர் தலைமையிலே 200க்கும் மேற்பட்ட ஒரு அச்சாரமாக திகழ்கிறது. இதுவே ஒரு அடிப்படை வழியிலும் ஒவ்வொரு தொண்டரும் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிற்கிறார்கள். இந்த வெற்றி மாநாடு 2020 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கூறுகிறேன். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய உரிமையாளர்கள், பல்வேறு அணிகளின் செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆண்டு முப்பது விழாவில் நடக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில்ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திய தொலைக்காட்சியிட நேரடியாக தொலைக்காட்சியிட என் உயிரினும் மேலான அன்பு ஆலய முதல்வர் எங்கள் அன்பு தளபதி இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவானாலும் நாங்கள் தளபதி தலைமையில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்தால் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கழக முப்பெரும் விழாவிற்கு கரூர் மாவட்டத்தில் அலைகடலான கழக கொண்டு திரண்டோம். கொட்டு மலையிலும் இந்த முப்பெரும் பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஆட்சி 2026 மீண்டும் சரித்திரம் படைக்கத்தான் போகிறது. 200 வெல்வம் வரலாறு படைப்போம் என்கின்ற முழக்கத்துக்கு ஏற்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாடுபடுவோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நிறைய முப்பது நடந்திருக்கு. ஆனால் இது மாதிரி பிரமாண்டமானது இதான் ஃபஸ்ட்டு. இது 2026 எலெக்ஷனுக்கு வெற்றி தளமாக அமையும். மீண்டும் நம்ம முதல்வர் ஆட்சி அமைப்பார். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் வெற்றியை பெறுவோம். மக்களை காப்போம். தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம். இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் வரேங்க. கிழக்கு பகுதி 56 வட்டச் செயலர் நான்.
உள்ளே உள்ளே வரதுக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. வந்து ஏமாற்றத்தோடு வெளியே போகிறோம். தலைவரை பார்க்க முடியல, ஏமாற்றத்தோடு வெளியே போகிறோம். அந்த அளவுக்கு கூட்டம் அதிருது, எங்களது அதிருது. திமுக அதிருது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. 5 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. எங்களுக்கு உள்ளே போக இடம் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு இடம் கிடையாது. வெளியே நிற்கிறோம், தலைவரையை பார்க்குறது வெளியே நிற்கிறோம். நம்ம அதிருது. கரூர் கலக்கலாக இருக்குது. இவ்வளோ மழையில ஜனம் நிற்குது, வெளியே நிற்குது பார்க்குறது, தலைவரை பார்க்குறது. 5 கிலோமீட்டர் தாண்டி வண்டி நிற்குது. 5 கிலோமீட்டர் தாண்டி வண்டி நிற்குது. 1.5 லட்சம் வண்டி மேலே நிற்குது வெளியே. நாங்கள் நடந்து 5 கிலோமீட்டர் உள்ளே வரோம், அப்போ தலைவரை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எங்கள் வண்டி, அந்த வண்டி 5 கிலோமீட்டர் உள்ளே நிற்குது. திமுக என்றும் 2024 திமுக வெல்லும். 200 தொகுதி தாராளமாக வெல்லும். தளபதி ஆட்சி கையில். டாக்டர் கலா காசிநாதன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். நான் ஒரு கல்லூரியின் முதல்வராக பணி செய்து வருகிறேன். நான் அங்கிருந்து இன்று முப்பெரும் விழாவுக்கு தளபதி அவர்களை பார்ப்பதற்காக வருகை புரிந்தேன். இன்று இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தினாலும் இன்று மழையின் காரணமாக கொஞ்சம் தடங்கள் வந்துவிட்டது. மற்றபடி மிகவும் சிறப்பானதொரு விழாவாக ஏற்பாடு செய்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா